தமிழ் படம் மாதிரி இருக்குது. மலையாள படம் டப்பிங்கில் பிரமாதம். கல்யாணி பிரியதர்ஷன் இவங்க தான் படத்தோடைய கதாநாயகன் கதாநாயகி. அந்த கதையை நகர்த்திட்டு போகிற அனைத்து வேலையும் இவங்க தான் பார்க்குறாங்க. கேரக்டர் ஓப்பன் பண்ணும்போதே சும்மா பிரமாதமாக இருக்கும். ஃபுல்லாக நைட்டில் காட்டுவாங்க. இந்த கல்யாணி கேரக்டர் சொல்லிவிட்டு அடுத்த டெக்னீஷியன் சொல்கிறேன். இந்த படம் சுமார் 20 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கியிருக்காங்க. இது நம்ம ஊர் இயக்குநர்களால் இந்த படத்தை நிச்சயமாக செய்ய முடியாது. கல்யாணி இந்த பொண்ணு சுமார் ஒரு நூற்றாண்டு காலமாக அப்படியே வாழ்ந்து கொண்டே வர்ற ஒரு எபிசோடு மாதிரி காட்டுறாங்க. இந்த நூற்றாண்டு பொண்ணு இன்றைக்கி இருக்க மாடர்ன் உடையுடன் அருமையான ஒரு பொண்ணாக இருக்குது. அதை ஒரு 3 பேச்சுலர் உள்ள ரூமில் பார்க்குற பசங்க லவ் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தன் சின்சியராக லவ் பண்ணுறான். ஒரு போலீஸார் ஏதோ ஒரு டீமுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய டீமு. அது ஏதோ ஆர்கான்ஸ், அதாவது உடல் உறுப்புகள் கடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோர்வையில் கொண்டு வருவாங்க. போதை ஊசி போடுவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடத்தின்னு போயிடுவாங்க. அப்புறம் கடைசியில் அதை பாதியிலே அந்த கான்செப்டான அந்த ஸ்டோரி அவங்க மேலே வர்ற ஸ்டோரி கட் ஆகிடுது. ஆனால் மெயின் கதையான கல்யாணி பிரியதர்ஷனுடைய சப்ஜெக்டு கதையில் அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆகுது, அப்படியே உருவாகிக்கிட்டே போகுது. அந்த சப்ஜெக்டில் கல்யாணி பிரியதர்ஷன் காதல் வயப்படுற இடங்கள் எல்லாம் சில இடத்துல லேகு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே அவங்க திடீர்னு மூடு மாதிரி காதல் வயப்படுறாங்க, லேக் வந்துடுது அந்த இடத்துல சீனு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீரோ காட்டுற இடம் பூரா கதையில் லேகு. ஆனால் படம் பிரமாதமாக இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீடு தேவைப்படும். இந்த இடத்துல ஆக்ஷன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஊர் பழைய காலத்து எஸ்பி முத்துராமன் சார், அதுக்கடுத்து எஸ்ஏ சந்திரசேகர் சார், அதை விஜய் சாரோடைய அப்பா, இவங்கள மாதிரி ஆளுங்கள்கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும். டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் லேகாக இருக்குது, பரவாயில்ல. ஆனால் மலையாள படங்களில் உள்ள லேகு இப்படி தான் இருக்கும். இந்த தமிழ் படம் மாதிரி அவங்க எடுக்க மாட்டாங்க. படம் சூப்பர் ஹிட் ஆக வேண்டியது 2ஆம் பாகத்தில் ரொம்ப வெறியே இல்லாமல் வேலை செஞ்சுருக்காங்க. ஏதோ ஒரு கேரக்டர் தேடி வருது. அதில் நம்ம டான்ஸ் மாஸ்டர் அவருக்கு ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிக் பாஸில் இருந்தார் இல்லையா அவர். கடைசியில் பார்த்தா அது ஒரு டீமாகவே ரொம்ப நாளாக உயிரோடு இருந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்வதற்கு வர்றவங்க எல்லோரும் உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரில. ஆதியும் மந்தமும் இல்லாமல் வந்து போயிட்டுருக்காங்க. அவங்கவுங்க அங்கங்கே ஒரு சின்ன எபிசோடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற ஃப்ளாஷ்பேக் காலத்துக்கும் ஒரு 100-150 ஆண்டுகள் டூரேஷனில் இந்த கல்யாணிங்கிற கேரக்டர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அது தொடர்ந்து வர மாதிரி. எல்லாரையும் வராங்க, எல்லாரோடையும் கனெக்டில் இருக்காங்க. அந்த கேரக்டர்லாம் அப்பப்போ போயிடுது, வருது, போகுது. அதுக்கெல்லாம் லீடு சீன் இல்லை, அது எப்படி உருவாச்சுங்கிறது இல்லை, அது எப்படி வருது எப்படி அழியுதுங்கிறதும் இல்லை. ஆனால் ரொம்ப லேக். அதெல்லாம் ஒர்க் வேகமாக ஒர்க் பண்ணணும். கல்யாணி பிரியதர்ஷன் என்ற ஒரு கேரக்டர் படம் முழுக்க ட்ராவல் பண்ணி கடைசியில் இந்த மாஸ்டர் கொலை பண்ணுறாங்க. டான்ஸ் மாஸ்டர் ஏற்கனவே இது மாதிரி ஒரு ரொம்ப பேர் அந்த அமானுஷ்ய சக்தியோடு வரணும்னு நினைக்கிறவங்க யாரையுமே அவங்க விட்டு வைக்கலை, எல்லாரையும் போட்டுருக்காங்கங்கிறது. படம் முடிய போகிற நேரத்தில் இந்த டான்ஸ் மாஸ்டர் ஒரு சாவுப்பட்டு வைப்பாங்க. வச்சுட்டு அப்படி ஒயிட் ஷர்ட்டு போனால் ஏற்கனவே இந்த மாதிரி கேரக்டர் ரொம்ப போட்டு உள்ளே வச்சுருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா, எப்படி இந்த மாஸ்டர் செகண்ட் பார்ட்டு கொண்டு போய்ட்டு போகிறாங்க, கதையை வளர்த்துக்கணும்னு நினச்சேன். கரெக்டாக இதயத்தில் வீக்கு, சன்லைட்டில் வீக்கு, இது 2 வீக்கு தான் இருக்கும். இந்த அமானுஷ்ய சக்தி உள்ளவங்க பிளட்டு மட்டும்தான் குடிப்பாங்க. அவங்கள எக்கு தப்பாக தொட்டு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அந்த பண்ணுற காலகட்டத்தில் பண்ணுறவனுக்கு டேஞ்சர். அதோட அவ்வளோதான், அவன் மறந்துடணும் அவனை. அடுத்து இந்த படம் ஒன்ஸ் பார்க்கலாம். ஆனால் ஓரளவுக்கு கலெக்ஷன் பண்ணிவிடும். இன்றைக்கி படம் இல்லை, சிவகார்த்திகேயனுடைய படம் இன்னும் ஒரு 5 நாளில் வருது, மதராசி.
அது வந்துருச்சுன்னா 4 நாளில் வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 1 ஆயிடுச்சுல்ல, 5ஆம் தேதி அன்றைக்கி வருது. அந்த 5 நாளைக்குள்ளே ஒரு கலெக்ஷன் அள்ளிடும். அது தேட்ரு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஓடும். இன்றைக்கி மண்டே பிச்சுக்கிட்டு இருக்குது தேட்ரு கும்பல். அதனால் இந்த படம் கலெக்ஷன் கேரண்டி. அதான் இந்த அடுத்த படங்கள் வரும்போது அந்த படத்துக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு இதை ஓட விடாமல் ஆக்கிடுறாங்க. இதுதான் இப்போ சினிமாவில் வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு ஜனங்க என்ன பண்ணணும்னா, தயாரிப்பாளரோட கூப்பிட்டு பேசி என் படம் 20 days ஓடட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் டேட் அறிவிங்கன்னு சொல்லலாம். அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. டெக்னீஷியனை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். அதாவது 20 கோடி பட்ஜெட்டுங்க. இந்த நம்ம ஊரில் வந்து 15 கோடி இசையமைப்பாளரே வாங்கியிருக்காருன்னு ஒரு பத்திரிகையில் படித்தேன். டைரெக்டாக நியூஸ்லேயும் சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாலேயும் சொல்கிறாங்க. அந்த 15 கோடி மியூசிக் டைரக்டர் போய் இந்த படத்து மியூசிக் டைரக்டர்கிட்ட வேலை கற்றுக்கிட்டு வரணும். அடுத்தது பின்னணி இசை பிச்சு எடுத்துட்டார். ஒரு சின்ன க்ளோஸ்அப் வச்சா கூட அதுக்கு ஒரு பிரமாதமான ஒரு பிட்டு போட்டிருக்காரு. அடுத்தது கேமராமேனை சொல்ல வேண்டாங்க. இவர்கிட்டெல்லாம் நம்ம போய் ஒர்க்கு வாங்க முடியுமா? இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ ஒரு இயக்குனர் ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவன் நான் ஏதோ இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். இவரை கூப்பிட்டு வச்சு ஒரு படம் பண்ணால் இவர்கிட்ட நம்ம வேலை வாங்க முடியுமா? இவ்வளோ பிரமாதமாக டெக்னிக்கலாக வேலை தெரிஞ்சவராக இருக்காருன்ற ஒரு அச்சுறுத்தலை உண்டு கொண்டார் வளரும் இயக்குனர்களுக்கெல்லாம். அப்படி ஒரு கேமரா ஒர்க்கு இப்போ அது இப்படி வேணும்னு கேட்கவே பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கார். அடுத்த ஆர்ட் டைரக்டரு, அவர் எங்கேருந்து தான் பின்னி எடுக்கிற அந்த புத்தியை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரில, சும்மா பிச்சு உதறியிருக்காருங்க ஆர்ட் டைரக்டர். அடுத்தது எடிட்ரு பிரேம் பை பிரேம் கதை சொல்கிறதுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அடுத்த கதை என்ன, அடுத்த கதை என்ன, அடுத்த கதை என்னன்னு. அதுக்கு அடுத்தது எடிட்டர் ஒரு கதை கொண்டு வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஊர் இசையமைப்பாளர்கள் இந்த படத்தை கம்பல்சரி பார்க்கணும். உயிர் ஊட்டியிருக்காரு பாருங்கள், அப்படி இருக்கும். அப்புறம் சிசி ஒர்க்கு சொல்லவே வேணாங்க, எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் பா. இந்த சிசி ஒர்க்கெலாம் ராஜமௌலி எடுக்கணும் அப்படின்னா 200 கோடி பட்ஜெட். இது 20 கோடியில் படமே எடுத்து முடிச்சுருக்காங்க. நம்ம ஊர் சங்கர் எடுக்கணுன்னா அவர் இன்னும் அறிவை வளர்த்துக்கணும். அவர் இன்னும் 4 சாங்கு, ஒரு கிரைம் சப்ஜெக்ட்டு, அந்த சாங்குக்கு ஒரு பிரம்மாண்டமான காலேஜே ஒரிஜினலாக இருந்தாலும் ஒரு காலேஜ் செட்டு போட்டு தான் எடுப்பார். இந்த ரேஞ்சுக்கு தான் அவர் போயிட்டுருக்காரு. அவர் தன்னை வளர்த்துக்கிட்டால் மட்டுமே அடுத்த இடத்துக்கு போக முடியும். இப்போ தொடர்ந்து 3-4 படம் பிளாப்பு அவருக்கு. 3-4 படம் பிளாப்பு. பூந்த கம்பெனிலேருந்து இப்போது லாஸ்ட்டாக வேலை பார்த்த நடிகர்கள் உள்ள கம்பெனி நடிகர்களால் தப்பிச்சிச்சு. இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்தது ஒரு பிரேம் கூட கேமராமேனை புகழலாங்க. ஒரு பிரேம் கூட அண்டர் எக்ஸ்போஸ்மாங்க. இந்த ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதாவது அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு லேபில் உட்காந்து அதை மேனேஜ் பண்ணுவாங்க. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கும். ஒரு சீன் கிளியாரிட்டி இருக்காது. அதுக்கப்புறம் ப்ரில்லும்பாங்க, க்ரைன்ஸும்பாங்க. இது எதுவுமே இல்லைங்க. எப்படி எடுக்கிறாரு இருந்தாலும் எப்படி இப்படி ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரில. யார்கிட்ட படித்து என்ன படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து யார்கிட்ட டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடி படம் என்னன்னு தெரில. இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு தமிழ் டப்பிங் மலையாள பூமியோட மூவி. பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். ஒன்ஸ் பார்க்கலாம். விரும்புகிற ஆடியன்ஸ் 2 வாட்டி பார்க்கலாம். குழந்தைங்களோட பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்க எபிசோடு இதில் நிறையா இருக்குது. நன்றி, வணக்கம்.